ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Dhivis ஸ்பெஷல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் நான் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டப்பில் தண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ட்ரெஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி போடுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டப்பில் தண்ணி வச்சுட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு சாமிக்கு முன்னாடியே வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த துணியை நான் நல்லா நனைச்சி வச்சுக்கிறேன். நனைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நான் அப்படியே விட்டுருவாங்க. 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சாமி ட்ரெஸ்ஸை நான் அலாசி போட்டுருவேன். இந்த மாதிரி தாங்க சாமி ட்ரெஸ் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சாமி ட்ரெஸ்ஸை நம்ம இப்படி மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாசம் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க. அது சாமிக்கு அனுபவிக்கும் போது நம்ம தெய்வீக மனமாக இருக்கும். சாமி துணி எல்லாமே காஞ்சது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு பாக்ஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் சாமியோட அணிவிச்சிருக்க மாலை கொண்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பூஜை பொருள் எல்லாமே கழுவுறதுக்கு எடுத்துருக்குறாங்க. கழுவுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குங்குமம், எண்ணெய், திரி இது எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் பிசுக்கு இதுலேயே பாதி போயிருங்க. பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் பிசுக்கு இருந்ததுன்னா அதிகமாக தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் பிசுக்கு இதுலேயே பாதி போயிடுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு இந்த க்ளீன் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூஜை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். பூஜை சாமானை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே டிஷ்யூ பேப்பர்லேயே நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டாங்க. சாமானை எல்லாமே கழுவி எடுக்க போகிறேங்க. சாமிக்கு ஆல்ரெடின்னு நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாமே இந்த மாதிரி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா கதவுக்கு பின்னாடி ஒரு கவர் தொங்க விட்டுருப்பாங்க. அதில் போட்டு வச்சுருவேன். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பன்னீரை விட்டு அலாசி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, போட்டு காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மடித்து சாமி ட்ரெஸ் அந்த பாக்ஸில் நான் எடுத்து வச்சுருவாங்க. இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதாங்க எங்கள் வீட்டு சாமி ரூம்பு. சாமிகள் பார்த்துட்ருக்கீங்க. கோமாதக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குங்க. அதில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமி புக்ஸு, அகவல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திரி வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீப்டி வச்சுருக்கேங்க. சாமி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த வளையல் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. டப்பாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம், நாம்ளும் அனுபவிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் திண்ணீர் பேக்கெட் வச்சுருக்கேன். மஞ்சள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கேங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்து வைப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்து வைக்கிறது வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வளையலோடு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாசலுக்கு கரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் வாசலுக்கு கரைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா திண்ணீர், மஞ்சள், குங்குமம் இந்த மூணும் ஒரு பிளேட்டில் நான் வச்சுருக்கேங்க. அது பக்கத்தில் ஒரு குடுவை இருக்குது. அதுக்கப்புறம் சாமிக்கு துடைக்க துண்டு இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் வெளியில் வைக்கிற விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஆர்டிஃபிஷியல் தாமரை நான் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு நிஜ தாமரை கிடைக்கல, அதனால் ஆர்டிஃபிஷியல் தாமரை போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தீபம் வச்சுருக்கேன். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் தாங்க. இது எனக்கு சப்போஸ் எனக்கு பூ கிடைக்காத டைமில் இந்த ஃப்ளாரை வச்சு நான் சாமி கும்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறது எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. எண்ணெய், திரி, டீப்டி எல்லாமே ஒரு செட்டு இதில் இருக்கும். அப்போவே எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய்க்கலாம். சைடு பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக நானே செஞ்சதுங்க, வாசனை பொடி. இது உங்களுக்கு லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கல்கண்டு வச்சுருக்காங்க. சாமிக்கு தினமும் நம்மளால் பிரசாதம் செய்ய முடியாத நேரத்தில் கல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன், மஞ்சள் வச்சுருக்கேன், சந்தனம் வச்சுருக்காங்க, ஜவ்வாது வச்சுருக்கேன், பன்னீர் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து எண்ணெய் வச்சுருப்பேன். நம்மளுக்கு தீரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் எக்ஸ்ட்ராவே வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குபேர பூஜை செஞ்சேன். குபேர காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து நான் குபேர பூஜை செய்வேங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பற்றி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சுருக்கேங்க. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா குபேரர் லக்ஷ்மி இருப்பாங்க, குபேரர் அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க, பெருமாள் அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் குபேரர் பூஜை செஞ்சேங்க. அதனால தான் அந்த காயின்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேங்க. இப்படி தான் நான் வந்து குபேரர் பூஜை செய்வேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமாளும் அஷ்டலக்ஷ்மியும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா குருவாயூர் அப்பர் இருப்பார். அதுக்கப்புறம் 5 சாமி வச்சுருப்போம் இல்லைங்களா, முருகர், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, பெருமாள், இந்த 5 சாமியோட ஃபோட்டோவும் இருக்குதுங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அது கொண்டத்து காளியம்மன். அது பக்கத்தில் வந்து காமாட்சி அம்மன், பூரணி அம்மா வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வலம்புரி சங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பெருமாள். அதுக்கப்புறம் வந்து கோமாதா இருப்பாங்க. வாங்க எங்கள் வீட்டில் ஓவர் வியூவாக வந்து சாமி ரூமை பார்த்துடலாம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ்.